கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க. உள்ள கை விடாதீங்க. எல்லாத்துக்குமே இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அம்மா எனக்கு கொடுங்க அம்மா. அம்மா அம்மா அம்மா. ஏன் இப்படி பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. கொடுங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏம்மா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி இழுக்கிறீங்க? அதுக்கு நிக்குதுங்க. அது கொடுக்குறியா? 2 பேர் நிக்குதுங்க பாரு. பாப்பா பாப்பா உள்ள கை விடாதீங்க. உள்ள கை விடாதீங்க. நான் நிச்சயமா தரல. குடு டச்சிங் குடு. போடுவ ஆண்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கோட தான் நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது வந்து இர்ஃபானோட வீடியோ. ஸோ அவங்க ரம்ஜானுக்காக ட்ரெஸ்ஸும் காசும் பார்த்தீங்கன்னா காரில் போகும்போதே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு வீடியோ அவர் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன். 17 நிமிஷத்துக்கு அவர் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங்கே வியூஸ் வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, தள்ளுமா கையெல்லாம் உள்ளோடாதீங்க, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் கண்டிப்பா தருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாரு. ஏன் இப்படி பண்றீங்க, அசிங்கமா பண்றீங்க அப்படின்லாம் நிறைய கேட்டிருக்காரு. ஸோ இது புவர் பீப்புள்ஸ் ரொம்ப ஹர்ட்டாக தான் இருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மனசு தளர்வாக தான் இருப்பாங்க. இவர் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாரு. வீடியோவில் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் ரம்ஜான் அன்னைக்கு ட்ரெஸ்ஸும் இந்த காசும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அப்போ தான் உண்மையான இஃப்ரானை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நடிக்க தான் செய்கிறாங்க. உண்மையாக அவங்களோட குணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாமல் வீடியோ எடுக்கும் போதோ இல்லை அவங்க தெரிஞ்ச வீடியோ எடுத்தாங்களா இல்லை தெரியாமல் வீடியோ எடுத்தாங்களான்னு தெரில. பட் வியூஸ்க்காக என்ன வேணா பேசி போடலாம் அப்படிங்கிறது இந்த மீடியா இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த என்ன வார்த்தை பேசுகிறோங்கிறத பேசி போட்டோம்னாக்கா மக்கள் எல்லாருமே வியூஸ் கொடுக்குறாங்க இல்லையா? வியூஸ் கொடுத்தா என்ன ஆகுது? கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காசு கொடுக்குறாங்க. ஒரு 1K வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா $21 $27 யூடியூப்லேருந்து கொடுக்குறாங்க. அப்போ ஆட்சீனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ரெவன்யூ ஏறும், RPM தனியாக ஏறும், CPM தனியாக ஏறும். இது எப்போ எடுப்பாங்கன்னா எவ்ரி மந்த்து இர்ஃபான் ப்ரோ பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த்து 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 3.5 லட்ச ரூபா அதுக்கு மேலே சம்பாதிக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது தெரியப்படுத்தணும் தான். அதுக்குன்ட்டு ரொம்ப ஏளனமாக அவங்கள பேசி அவங்கள அந்த ஹெல்ப் போயே சேர வேண்டாம். அது பேசி அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா மீடியாவில் சொல்லுங்கள். அந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு போய் அவங்க ஹெல்ப் பண்ண தோணணும். அந்த மாதிரி ஒரு வீடியோவாக தான் இருக்கணும். யாரையும் மேலையும் கீழையும் தாழ்த்தி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வீடியோ எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா மீடியாவில் உண்மையாக இருங்க. ஓகேங்களா? நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது மூலயமா உங்களுக்கு பேர் வாங்கணும் அப்படிங்கிற வியூஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டைட்டில் நீங்கள் இனிமேல் உள்ளே கொடுங்க. ஸோ யாராக இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தாலுமே எனக்கு இல்லை இது ஹெல்ப் பண்ணணும், நான் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது இருந்தாலுமே நீங்கள் வீடியோ எடுங்க. பட் அவங்கள நீங்கள் குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க. உள்ள கை விடாதீங்க. போடுவ ஆண்டி. கை நீட்டாதீங்க. தருவேன் நான் தருவேன். எல்லாத்துக்குமே இருக்கு. வெயிட் பண்ணுங்க.